Praise Lord, dear friends. இன்றைய கிருபையின் வார்த்தை எபிரேயர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று. நம் அனைவருக்கும் தெரியும், ஆண்டவர் எப்படி இஸ்ரேல் மக்களை எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆக்கி கானானின் நேராக கூட்டி சென்றார். அப்போ போகும்போது பாத்தீங்கன்னா செங்கடல் என்ற தடை, ஆண்டவர் இந்த செங்கடல் என்ற தடையை ரெண்டாக பிளக்க செய்து அது நடுவே ஆண்டவர் இஸ்ரேல் மக்களை வழிநடத்தி சென்றார். அப்படியே பின்னாடி பாத்தீங்கன்னா பார்வோன் சேனை தொடர்ந்து வராங்க. அந்த பார்வோன் சேனை அதே செங்கடல்ல ஆண்டவர் மூழ்கடிக்க செய்தார். இஸ்ரேல் மக்களுக்கு ஒரே கொண்டாட்டம், அவங்க துதிச்சாங்க, பாடினாங்க. ஆனா கூடிய சீக்கிரத்துல என்ன செஞ்சாங்கன்னா ஆண்டவர் திட்டத்தை மறந்து போனார்கள். ஆண்டவரை மறந்து போனார்கள். தங்களுக்கு தானே ஒரு சிலையை அவங்களே உண்டாக்கி கொண்டார்கள். தங்களுக்கு தானே ஒரு தெய்வத்தை உண்டாக்கி கொண்டார்கள். சங்கீதம் 106:12-13 சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கிலீஷ்ல அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. They forgot what God had planned for them. ஆண்டவர் என்ன திட்டத்தை வைத்திருந்தாரோ ஆண்டவருடைய கிரியைகளை அவர்கள் மறந்து போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையிலும் அநேக நேரம் நம் ஆண்டவர் திட்டத்தை மறந்து போகிறோம். சில காரியத்துக்காக ஆண்டவர் தேடுறோம். அந்த காரியம் ஆண்டவர் கொடுத்த பிறகு ஆண்டவர் அப்படியே மறந்துடுறோம். நம்ம ஆண்டவர் பக்கம் திரும்பாம உலகத்தின் பக்கம் திரும்பி போயிடுறோம். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையை நம்ம நிதானித்து பார்த்தோம் என்றால் நம்ம கரெக்டா இருக்குமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொல்றாரு, ஏசாயா 55:8 சொல்லப்பட்டிருக்கிறது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வழி நம்ம நினைக்கிற பாட்டிலும் பெரிய வழியா இருக்கிறது. ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் நம்மளுக்கு ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். நம்மளுக்கு ஒரு ஸ்டெப் தான் அது. கடனை தாண்டுற ஒரு ஸ்டெப் தான். நம்மளுக்கு ஒரு சுகத்தை ஆண்டு கொடுக்குற ஒரு ஸ்டெப் தான். நம்மளுக்கு வேலைக்காக தேடுறோமா, அந்த வேலையை ஆண்டு கொடுக்குறனா ஒரு ஸ்டெப் தான். அந்த ஸ்டெப்புகளோட பெரிய பிளான் ஆண்டவர் வச்சுட்டாரு. ஆனா நம்ம அதை பார்க்காம நம்ம என்ன செய்யறோம், இந்த ஆண்டு இது கொடுத்துட்டாரு, இது போதும் சொல்லிட்டு நம்ம நம்பிக்கை இல்லாம உட்காந்துரும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உன் வழிகள் அல்ல என்று. ஆண்டவர் பெரிய திட்டத்தை உங்க வாழ்க்கையை வைத்திருக்கார். ஆண்டவர் விசுவாசத்துல பிடித்துக் கொள்ளுங்கள். அதான் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பார். ஆண்டவர் சித்தத்திலையும் ஆண்டவர் திட்டத்திலையும் விசுவாசம் உள்ளதாக ஆண்டவர் விட்டுறாதீங்க. எந்த நேரத்துல எந்த காரியத்துக்கும் யார் சொன்னாலும் ஆண்டவர் விட்டுறாதீங்க. ஆண்டவர் பின்தொடர்ந்து செல்லுங்க. அவரோட திட்டத்தை நீங்க பிடிச்சுக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். அவர் சித்தத்தை உங்க வாழ்க்கையை நிறைவேற்றுவார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாங்க. ஆமென்.